நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. இந்த பாடல் மட்டும் தற்போது வெளியாகியிருந்தால் அத்தனை ஐட்டம் சாங்குகளும் பின்னுக்குதான் தள்ளப்பட்டிருக்கும். காரணம், தாயம்மாவின் ஆட்டம் அப்படி. கஞ்சமில்லாமல் கவர்ச்சியை காட்டியுள்ள நடிகை கஸ்தூரி தற்போது ராகு கேது திரைப்படத்தில் அம்மனாக நடித்திருப்பதால் தாயம்மா என்னம்மா இது என்பதே பலரது கேள்வி. 90களில் முன்னணி நடிகையாக இருந்தவர்தான் நடிகை கஸ்தூரி. தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளில் ஒரு கலக்கிய கஸ்தூரி ஆத்தா உன் கோவிலிலே படம் மூலம் தமிழில் அறிமுகமாகி அடுத்தடுத்த படங்களில் ஆத்தாடி என அகல கண்களை விரிக்கும் அளவுக்கு ஆடைகளை தாராளமாக குறைத்து கவர்ச்சியையும் அள்ளி தெளித்தார். கமல், பிரபு, விஜயகாந்த், சத்யராஜ் என டாப் ஹீரோக்களுடன் ஜோடி சேர்ந்து திரை உலகில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தார். வயதானாலும் இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்றாற் போல அவ்வப்போது சோசியல் மீடியாக்களில் போட்டோக்களில் புதுவித புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவார். அது மட்டுமா, அரசியல், விளையாட்டு, சின்னத்திரை என எந்த டாபிக் எடுத்தாலும் அதில் சர்ச்சையாக பேசி அத்தனை பேரின் கவனத்தையும் தன் பக்கம் திருப்புவதில் கஸ்தூரிக்கு நிகர் அவர்தான். அதே போன்று எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் தூசி போல ஊதி தள்ளிவிட்டு செல்வதிலும் கஸ்தூரி கில்லாடி. இவ்வளவு ஏன், செய்தி சேனல்களில் டிபேட்டுகளில் கலந்து கொண்டாலும் சர்ச்சையாக பேசி இணையதள வாசிகளிடம் அடிக்கடி வாங்கி கட்டிக் கொள்வார். இப்படி சர்ச்சை நாயகியாக வலம் வரும் கஸ்தூரி இயக்குனர் தமிழ்மாமணி துரை பாலசுந்தரம் இயக்கத்தில் உருவாகியுள்ள பக்தி திரைப்படமான ராகு கேதுவில் நடித்துள்ளார். சமுத்திரக்கனி சிவபெருமானாகவும் விக்னேஷ் மகாவிஷ்ணுவாகவும் கஸ்தூரி துர்க்கை அம்மனாகவும் நடித்துள்ள இந்த படம் வரும் 8ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படத்தின் செய்தியாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது. இதில் பேசிய நடிகை கஸ்தூரியிடம் செய்தியாளர் ஒருவர், கவர்ச்சி நடிகை அம்மன் வேடத்தில் நடிப்பது அவ்வளவு சரியா, அதை மக்கள் தான் ஏற்றுக்கொள்வார்களா என்று கேள்வி எழுப்பினார். மெயினா என்ன கேட்பாங்கன்னா, ஒரு கவர்ச்சி நடிகை கடவுள் படத்துல அம்மனா நடிக்கதான் வரும், அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? அதற்கு கவர்ச்சியும் நடிப்புதான், அம்மனும் நடிப்புதான், இதில் நான் முதலும் இல்லை கடைசியும் இல்லை என கூறிய கஸ்தூரி, பட்டணத்தில் பூதம் படத்தில் நடித்த KR விஜயா தான் அடுத்து அம்மன் என்றாலே அவர் ஒருவர் தான் என சொல்லும் அளவுக்கு மக்கள் மனதில் இடம் பிடித்திருந்தார் என்றார். கவர்ச்சி நடிகை அப்படிங்கறதும் நடிப்பு தான், அம்மன் அப்படிங்கறதும் நடிப்பு தான். இதுல நான் முதலும் இல்ல கடைசியும் இல்ல. பட்டணத்தில் பூதம்ல நடித்த KR விஜயா அவர்கள் தான், அதுக்கப்புறம் சுத்தமா கடவுள் தான், அவங்க தான் அம்மன்னா விஜயம்மா தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்தவங்க. அதே போல சொல்லிக்கிட்டே போகலாமே. அதே போல ஸ்ரீவித்யா, ஜெயலலிதா, ஸ்ரீபிரியா, ரம்யா கிருஷ்ணன், நயன்தாரா, ரோஜா ஆகியோரும் தான் அம்மன் வேடத்தில் நடித்துள்ளனர். அவர்களிடமெல்லாம் கேட்காத கேள்வியை தன்னிடம் மட்டும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என சிரித்து கொண்டே தனது கோபத்தை பாலிஷாக வெளிப்படுத்தினார். ஸ்ரீவித்யா அம்மா நடிச்சிருக்கிறாங்க, ஜெயலலிதா அம்மா நடிச்சிருக்கிறாங்க, ஸ்ரீபிரியா நடிச்சிருக்கிறாங்க, அப்புறம் உங்களுக்கு போக போக பாத்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க, நயன்தாரா நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரையும் கேட்காத கேள்வியை நீங்க என்ன கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மேலும் நீங்கள் சொல்லும் ஸ்ரீவித்யா, ஜெயலலிதா, ஸ்ரீபிரியா, ரம்யா கிருஷ்ணன், ரோஜா ஆகியோர் அம்மன் வேடத்தில் நடித்த போது மக்கள் யாரும் ட்ரோல் செய்யவில்லையே, உங்களை தானே ட்ரோல் செய்கிறார்கள் என செய்தியாளர் மீண்டும் கேள்வி எழுப்பிய போது, யூடியூபில் நான் பேசுவது வைரலாகத்தான் செய்யும், அதுவும் தற்போது செய்திகளில் இடம் பிடிப்பதும் நான் தான் என கூறினார். அது யூடியூப்ல எது நான் செஞ்சாலும் செய்யாட்டியும் அது வைரல் ஆகும். அது இப்போதைய காலத்தின் கட்டாயம். இன்னொன்னு, இப்ப செய்தியில நாம தான் அடிக்கடி இருக்கோம், அதனால ஏதாவது ஒரு சாக்கு கிடைச்சா போதும். பட் அதுவும் ஏத்துக்கிற மாதிரி தான் செஞ்சிருக்கேன், இதுவும் ஏத்துக்கிற மாதிரி தான் செஞ்சிருக்கேங்கிறதுல எனக்கு பெருமை. கஸ்தூரி சொன்னது போல மீனா, ரம்யா கிருஷ்ணனை எல்லாம் மக்கள் விமர்சனம் செய்தார்களோ இல்லையோ, ஆனால் மூக்குத்தி அம்மன் படத்தில் அம்மனாகவும் ஸ்ரீராமஜெயம் படத்தில் சீதையாகவும் நடித்த நயன்தாராவுக்கு அப்போது எதிர்ப்புகள் எழவே செய்தன. அப்போது நான் ஒரு நடிகை, எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் நடிக்கவே செய்வேன், அது என் கடமை என கூறியிருந்தார் நயன்தாரா. அத்தோடு
ஸ்ரீராமஜெயம் படம் விருதுகளையும் குவித்ததால் அந்த சந்தோஷத்தில் எதிர்ப்புகள் அனைத்தையும் அவர் மறந்தே போனார். அதே போன்று கஸ்தூரியின் துர்க்கை அம்மன் வேடமும் மக்கள் மனதில் இடம் பிடிக்குமோ என்பதை 8ஆம் தேதிக்கு பிறகு பார்ப்போம். நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.